அனைவருக்கும் வணக்கம். பல வகையான தசைகள் பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பல வகையான தசைகள் சம்பந்தமா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு இன்னும் நம்ம ஒரு சில தசைகளை பத்தி பார்க்க போறோம். அடுத்த தசைன்றது மண்டுக தசை. மண்டுக தசை அப்படின்றது என்னன்னாக்கா லக்னம் அல்லது 7ஆம் பாவம், இதுல இருந்து எது ஸ்ட்ராங்கோ அதுல இருந்து தசை ஆரம்பிக்கும். லக்னம் பலம், லக்னாதிபதி பலமா இருந்தா லக்னத்துல இருந்து தசை ஆரம்பிக்கும். 7ஆம் பாவம் அல்லது 7ஆம் அதிபதி பலமா இருந்தா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து தசை ஆரம்பிக்கும். இதுவும் காலச்சக்கர தசை போல இருக்கக்கூடிய அமைப்பு. இதுல என்னன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா ரிவர்ஸ் ஆர்டர்ல போகும். அதாவது வரிசையா போகும். அதாவது ஆண் ராசியா இருந்தா நேர்கதியா வரும். ஆண் ராசியா இருந்தா மேஷம், மிதுனம், சிம்மம் இப்படின்ற மாதிரி வரும். பெண் ராசியா இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். மீனம், மகரம், விருச்சிகம் இப்படின்னு வரும். இப்ப இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க மண்டுகம் அப்படின்னா தவளை அப்படின்னு அர்த்தம். அப்ப காலச்சக்கர தசையில வரிசை முறைப்படி இந்த தசை வரும். மேஷ செவ்வாய் திசை, ரிஷப சுக்கிர திசை இப்படி வரும். ஆனா இதுல என்னன்னாக்கா ஆண்ராசிகளுக்கு அடுத்தடுத்த ஆண்ராசிகள் கிளாக் வைஸ்ல டைரக்ட் வைஸ்ல தசை போகும். பெண் ராசிகளுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல ஒரு ராசி தாண்டி ஒரு ராசி. அதாவது பெண் ராசிகள் தசை பெண் ராசிகளில் மட்டும் வரிசைப்படி அமையும். ஆண் ராசிகளின் தசை ஆண் ராசிகளில் படி நேர்கதியாக அமையும் அப்படின்றது இந்த மண்டுக தசையினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா சூலத்தசை. இந்த சூலத்தசை அப்படின்றது நிராயண சூலத்தசை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அப்ப அந்த நிராயண சூலத்தசை அப்படின்னா என்னன்னாக்க இந்த டெத்து இறப்பு ஏற்படக்கூடிய காலத்தை மிக துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய நிலை அமைப்பு. ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள், உறவினர்களது மரணம், அதாவது துக்க சம்பவம் முழுக்க இந்த நிராயண சூலத்தசை பேஸ் பண்ணி சொல்லப்படுது. இதுவும் லக்னம் அல்லது 7ஆம் பாவம் எது வலுத்து இருக்கோ அங்கிருந்து 8ஆம் பாவ தசை. அதாவது இதுக்கு முந்தினது சொன்னது லக்னம் அல்லது 7ஆம் பாவம் எது பலமா இருக்கோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த சூலத்தசையில நிராயண சூலத்தசையில உங்களுக்கு லக்னம் அல்லது 7ஆம் பாவம் எது ஸ்ட்ராங்னு பார்க்கணும். அங்க இருந்து 8ஆம் பாவத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது இதுல சொல்ல வர கருத்து. இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், லக்னம் பலமா இருந்தா லக்னத்துல இருந்து 8ஆம் பாவம் தொடங்கி தசை ஆரம்பிக்கும். 7ஆம் பாவம் வலுவா இருந்துச்சுன்னா 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம், லக்னத்துக்கு 2ஆம் பாவம் முதல் இந்த தசை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. குறிப்பா இது மரணம் நிகழக்கூடிய அந்த டைமிங் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த நிராயண சூலத்தசை பயன்படுத்தப்படுது. அடுத்தது சுதர்சன சக்கர தசை, சுதர்சன தசை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த சுதர்சன தசைன்றது நம்ம இந்த தினசரி நட்சத்திர பலன், ராசி பலன் அப்படின்னு சொல்லி பொது பலன்கள் எல்லா மீடியாக்கள்லையும் வருது இல்லையா. இது இந்த ராசிக்கு உரிய பொது பலன் அப்படின்ற மாதிரி எல்லா மீடியாக்களையும் சொல்லப்படும். ஆனா அந்த சுதர்சன தசைன்றது ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு, அந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு வருட பலன், மாத பலன், தின பலன் அப்படின்றது இந்த சுதர்சன தசை அடிப்படை வச்சு சொல்லப்படுது. இது ஒரு ராசிக்கு ஒரு வருடம் வீதமாக நடக்கும். லக்னம் எங்க இருக்கோ அங்கிருந்து இந்த தசை ஸ்டார்ட் ஆகும். லக்னம் எங்க இருக்கோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப அந்த லக்ன தசை ஒரு வருஷம், அதற்கடுத்த 2ஆம் பாவம் ஒரு வருஷம், இப்படி ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு வருடமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது.
இந்த ஒரு வருட தசை அப்படின்றது கிட்டத்தட்ட தாஜிக முறை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இது வந்து நம்ம எம்ஏ செகண்ட் இயர்ல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு ராசி தசை ஒரு வருஷம் இப்படின்ற கணக்கு. இது வந்து கிளாக் வைஸ்ல தான் நடக்கும் அப்படின்றது இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம். அடுத்து சூதசை, சூதசா அப்படின்றது ராசி திசை. இது பொறுத்த வரைக்கும் கேந்திர ராசி திசை அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஸ்ரீ லக்னம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. அதாவது இந்து லக்னம்னு ஒன்று சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த இந்து லக்னம் போலவே பலவிதமான லக்னங்கள் ஜோதிடத்துல சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு ஸ்ரீ லக்னம். ஸ்ரீ அப்படின்ற பேர்லயே உங்களுக்கு தெரியும், செல்வம், செல்வ சேர்க்கை. அப்ப அந்த ஸ்ரீ லக்னத்தின் மூலமாக செல்வ சேர்க்கை அறிந்து கொள்ளலாம் அப்படின்ற கருத்தின் அடிப்படையில் ஸ்ரீ லக்னம் கேந்திரத்திலிருந்து கணிக்கப்படுது. சூதிசை, தனம், பதவி, அதிகாரம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு சூதசா பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னாக்க பராசர ஹோரையில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வட இந்திய ஜோதிட நூலாசிரியர்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தனித்தனியாக புக்கு ஒரு சிலதுக்கு போட்டிருக்காங்க. நாராயண தசை, சுதசை, சின்ன சின்ன ஆர்டிக்கல் வந்து நிறைய ஆங்கில பத்திரிகையில் வரும். சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப நம்ம ஒன்றொன்னா விரிவாக பார்ப்போம் நண்பர்களே. அடுத்து பார்க்கறது திரிகோண தசை. இந்த திரிகோண தசை அப்படின்றது பலம் மிகுந்த திரிகோணத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ திரிகோணம்ன்றதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். லக்னம், பூர்வ புண்ண புத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம், இந்த 3 திரிகோண ஸ்தானம்னு தெரியும். லக்னம் எங்க இருந்தாலும் அங்கிருந்து 1, 5, 9. இந்த 1, 5, 9ல எது பலமோ, பலம்ன்றது ஆட்சி, உச்சம், நட்பு, சமம் இந்த வகையில் ஒர்க் அவுட் பண்ணணும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பலம் மிகுந்த லக்னம் அல்லது 5ஆம் இடம் அல்லது 9ஆம் இடத்துல இருந்து இந்த தசை துவங்கும். இதில் என்ன சொல்லப்படுதுனாக்கா, ஆண் ராசியாக இருந்தால் கிளாக் வைஸ்லேயும் பிரதட்சணமாகவும், பெண் ராசியாக இருந்தால் அப்பிரதட்சணமாகவும் இந்த தசை நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லக்னம் ஆண் ராசியாக இருந்தால் 5, 9 ஆண் ராசியாக தான் இருக்கும். லக்னம் பெண் ராசியாக இருந்தால் உங்களுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பெண் ராசியாக தான் வரும். அப்போ அதை அடிப்படையை வச்சு உங்களுக்கு நேர்கதியா அப்பிரதட்சணமாக தசையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சரராசிகள் பொறுத்த வரைக்கும் அதனுடைய தசா வருடம் 7 வருஷம், ஸ்திர ராசிகளுக்கு 8 வருஷம், உபய ராசிகளுக்கு 9 வருஷம். ஆக மொத்தம் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு வந்து 24, 72 வருடங்கள் வரும் தசை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இந்த திரிகோண தசை அப்படின்றது. அடுத்து திரிக தசை. திரிக தசை அப்படின்றது என்னன்னாக்க திரிக் தசா, திரிக் தசா அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். திரிக் அப்படின்னா பார்வை, திரிக் பலம் அப்படின்னு சொல்லி சட் பலத்துல சொல்லப்படுது இல்லையா? அப்படின்ற வகையில திரிக் பலம் அப்படின்னா பார்வை. 9ஆம் பாவம், அதை பார்க்கும் ராசிகளின் தசை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப இந்த ராசிகளின் தசை அப்படின்றப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முறையில, பராசர முறையில கிரகங்களுக்கு மட்டும் பார்வை அப்படின்னு சொல்லி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பலன் சொல்றப்ப எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை, செவ்வாய்க்கு 4, 8, குருவுக்கு 5, 9, சனிக்கு 3, 10 சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா ஜெயமினி முனிவர் என்ன சொல்றாருனாக்கா, ராசிகளுக்கும் பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஜெயமினி ஜோதிடம் சம்பந்தமாக நம்ம ஒரு கூகுள் மீட் வகுப்பு எடுத்திருக்கு. அதை வந்து யூடியூப்ல போட்டிருக்கோம், அஸ்ட்ராலஜி சாஸ்திரா யூடியூப் சேனல்ல. அன்பர்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த ஜெயமினி அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கலாம். அப்போ அதில் வந்து ராசிகளுக்கு பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா 9ஆம் பாவம் அதை பார்க்கும் ராசிகளின் திசை, அப்புறம் 10ஆம் பாவம் அதை பார்க்கும் ராசிகளின் தசை நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த தர்ம கர்மாதிபதி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 9ஆம் இடமும் அதை பார்க்கும் ராசிகளின் திசை, 10ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்கும் ராசிகளின் தசை நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுல சரராசிகளின் தசை நேர்கதியா பிரதட்சணமாக, ஸ்திர ராசிகளின் திசை அப்பிரதட்சணமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது.
இந்த வகையில் பொறுத்த வரைக்கும் உபய ராசியில் ஆண் ராசிகளின் தசை நேர்கதி, பெண் ராசிகளின் தசை அப்ரதட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ஆண் பெண் பேதம் இல்லாமல் சரராசினா நேர்கதி, ஸ்திர ராசினா அப்ரதட்சணம். உபய ராசிக்கு ஆண் ராசினா நேர்கதி, பெண் ராசி தசைனாக்க அப்ரதட்சணம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்போ அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க திரும்ப இங்கே சரராசிகளுக்கு 7 வருஷம் தசா வருடம், ஸ்திர ராசிகளுக்கு 8 வருடம், உபய ராசிகளுக்கு 9 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது நாராயண தசை. நாராயண தசை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னம் ராசியில் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் ஃபார்வேர்ட் ஆகும். இது தாஜிக முறைப்படி சொல்லப்படக்கூடிய நிலை அமைப்பு. இதே போல தசை நடத்தக்கூடிய கிரகம் லக்னமாக கொண்டு அங்கிருந்து பலன் பார்க்கப்படுது. அப்போ அந்த நாராயண தசையில் நம்ம பொதுவாக பலன் பார்க்குறப்ப லக்னம் எங்கே இருக்குது, தசாநாதன் புத்திநாதன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் பொறுத்த வரைக்கும் தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்கோ அங்கேருந்து பலன் பார்க்கக்கூடிய விஷயம் நாராயண தசை. அடுத்து ராசி தசை. இந்த ராசி தசை ஆகப்பட்டது ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு லக்னாதிபதி ராசி திசை கணக்கிடப்படுது. அப்ப சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தின் நட்சத்திர இருப்பு நாளிகையை 12ஆல் பெருக்கி நட்சத்திர செல் நாளிகையில் வகுத்து வருவதை பாகை கலையாக மாற்றி இத்தோட லக்ன பாகை கலையை கூட்டி வரும் விடை அமையும் ராசி தசை முதலாவதாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்படுது. சரராசிகளில் நேர்ராசி நேர்கதியாக வரும், ஸ்திர ராசிகளின் தசை அப்ரதட்சணமாக வரும். உபய ராசி பொறுத்த வரைக்கும் ஆண் ராசினா நேர்கதியாக வரும், பெண் ராசினாக்கா அப்ரதட்சணமாக வரும்னு இதில் ரூல் சொல்லப்படுது. திரும்ப இதே போல் சரராசிகளுக்கு தசாவர்டம் 7, ஸ்திர ராசிகளுக்கு தசாவர்டம் 8, உபய ராசிகளுக்கு தசாவர்டம் 9 அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து பஞ்சஸ்வர தசை. ஜென்ம நட்சத்திரத்தின் பெயர் எழுத்துக்களை கொண்டு பஞ்சஸ்வர தசை கணக்கிடப்படுது. ஸ்வரம்னாலே ஒலி இல்லையா? அப்போ அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 நாம நட்சத்திரம் உண்டு. அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அதற்குரிய நாம எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுது. அடுத்தபடியாக யோகினி திசை. இந்த யோகினி திசையும் உங்களுக்கு நார்த்தில் வட இந்தியாவில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க யோகினி அப்படின்றது 8 வகையான தேவதைகளாக சொல்லப்படுது. அதாவது மங்களா, பிங்களா, தன்யா, பிராமரி, பத்திரிகா, உல்கா, சித்தா, சங்கட, இந்த மாதிரி 8 விதமான யோகினிகள் சொல்லப்படுது. இதில் கேது தவிர்த்து ஒவ்வொரு யோகினிக்கும் ஒரு கிரகம் அதிபதியாக சொல்லப்படுது. மங்களாவுக்கு சந்திரன், பிங்களா சூரியன், தன்யா குரு, பிராமரி செவ்வாய், பத்திரிகா புதன், உல்கா சனி, சித்தா சுக்கிரன், சங்கட ராகு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த தசா வருஷம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு தசை போல சந்திர திசை 1 வருஷம், சூரிய திசை 2 வருஷம், ஒவ்வொரு வருஷமா கூடிக்கிட்டே வரும். இந்த மாதிரி அமைப்பு போல இந்த யோகினி திசை சொல்லி சொல்லப்படுது. அடுத்தபடியாக பிண்ட அம்ச தசை. இதுல பிண்ட அம்ச தசைன்றது பலம் மிகுந்த லக்னம் அல்லது சூரியன் அல்லது சந்திரன், இதுல இருந்து தசை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. முதல்ல கேந்திரங்களில் நிற்கும் கிரகங்களின் தசையும், அப்புறமா பணபரங்களில் நிற்கும் கிரகங்களின் தசையும், கடைசியாக ஆபோக்லீமத்தில் நிற்கும் கிரகங்களின் தசையும் வரிசையாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுல ராகு கேதுக்கு தசா இடம் கிடையாது. விம்சோத்திரி தசை மாதிரியே 120 வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப இது என்னன்னாக்கா லக்னம், சூரியன், சந்திரன் எது ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானோட்டோ அங்கிருந்து தசை ஆரம்பிக்கும்.
தசை ஆரம்பிக்கிறப்ப பணபரம். அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2, 5, 8, 11, 1, 4, 7, 10னா கேந்திரம். அப்புறமா பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து கேந்திரம் 1, 4, 7, 10. அப்புறமா பணபரம் 2, 5, 8, 11. அப்புறமா ஆபோக்லிமம் 3, 6, 9, 12. இந்த மாதிரி இந்த கேந்திர அமைப்பு போல இந்த தசை நடக்கிறதுக்கு பேரு பிண்ட தசை. அடுத்து நைசர்கிக தசை. நைசர்கிக தசை அப்படின்றது பலம் மிகுந்த லக்னம், அதாவது முன்னாடி சொன்ன பிண்ட அம்ச தசை போலவே பலம் மிகுந்த லக்னம் அல்லது சூரியன் அல்லது சந்திரன் முதலாக தசை நடத்தும். இதுவும் கேந்திரம், அப்புறம் பணபரம், அப்புறம் ஆபோக்லிமம் அமைப்பு போல இருக்கு. ராகு கேதுக்கு இடம் கிடையாது. விம்சோத்திரி தசை அளவு போலவே இது சொல்லப்படுது. அடுத்தபடியாக அஷ்டவர்க்க தசை. அஷ்டவர்க்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அஷ்டவர்க்க தசை கணக்கிடப்படுகிறது. அடுத்து சந்தியா தசை. லக்னம் இருக்கும் ராசியை முதலாவதாக கொண்டு சந்தியா திசை கணக்கிடப்படுது. ஒவ்வொரு ராசிக்கும் 10 வருஷம் தசா ஆண்டு. அப்போ லக்னம் தொடங்கி ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஒவ்வொரு ராசிக்கும் 10 வருஷம்ன்றப்போ மொத்தம் 120 வருஷம் தசா ஆண்டு வரும். அடுத்து பாசக தசை. லக்னம் இருக்கும் ராசியை முதலாவதாக கொண்டு உங்களுக்கு பாசக திசை கணக்கிடப்படுது. சந்தியா தசைப்படி ஒரு ராசியின் ஆண்டான 10ஐ 6ஆல் பெருக்கி 31 வகுத்து 1 வருடம் 11 மாதம் 6 நாள் லக்னம் இருக்கும் ராசியின் தசை கால அளவு. இதில் பாதி அளவு 0 வருடம் 11 மாதம் 18 நாள் லக்னத்திலிருந்து 2, 3, 4 ஆகிய ராசிகளின் தசா வருடம் அப்படின்னு சொல்லப்படுது. லக்ன ராசியின் தசா கால அளவின் 1/3 பங்கு கால அளவான 0 வருடம் 7 மாதம் 22 நாள் பிற 8 ராசிகளுக்கும் தசா காலம் அப்படின்ற மாதிரி இந்த கணக்கீடுகள் சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தபடியாக தாராதசை. ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தாராதசை கணக்கிடப்படுகிறது. ஜன்மதாரை, சம்பத்தாரை, விபத்தாரை, க்ஷேமத்தாரை, பிரத்யேக்தாரை, சாதகத்தாரை, வதைத்தாரை, மைத்திரத்தாரை, பரம மைத்திரத்தாரை, இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய தாரை வரிசைப்படி தசை நடக்கும். கேந்திரங்கள் இருக்கும் கிரகங்களின் தசை முதல் துவங்கி நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த அமைப்பு போல பார்த்தோம்னாக்கா இதில் உங்களுக்கு தார தசைன்றது இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய விம்சோத்திரி தசை மாதிரியான தசை தான் இந்த தாரா தசை சொல்லப்படுது. அதாவது ஜென்ம நட்சத்திரம், அதாவது சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது பொறுத்த வரைக்கும் சம்பத்தாரை 2வது அப்படின்றத 2ஆம் இடம் தனஸ்தானம் சம்பத்து இல்லையா, அந்த மாதிரி சொல்லப்படுது. 3வது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3ஆம் நட்சத்திரம் விபத்து தாரை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தினசரி பலன்களை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது சாதக தாரை. இது ஒரு நல்ல அம்சமானது, நல்ல பலன் கொடுக்கு. அடுத்து பிரத்யேக் தாரை. பிரத்யேக் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பொதுவாக ஒரு காரியம் எடுத்தால் டக்குன்னு முடியாது, எழுத்துக்கிட்டே போகும். அதனால் இது பிரத்யேக் தாரை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 6வது நட்சத்திரம் சாதக தாரை. இது பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் கொடுக்கும். அடுத்து 7வது தாரை பொறுத்த வரைக்கும் வதை தாரை. இது திருமணம் பொறுத்த வரைக்கும் வதை வைநாசிகம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்போ வதைனாக்கா ஆண் நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரமாக இருந்தாலும் அங்கேருந்து எண்ணி வரக்கூடியது 7வது நட்சத்திரம் வதை தாரை அப்படின்னு சொல்லும். அந்த பேர்லேயே இருக்கு, ரொம்ப வதைக்கும் அப்படின்னு. அந்த அதாவது ஆண் நட்சத்திரத்துல இருந்து பெண் நட்சத்திரம் வரை எண்ணுனாக்கா 7வது வர்றது வதை தாரை. அப்படியே பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் வரை எண்ணாக்கா அது 22 வரும். அப்போ அந்த 22 வர்றது வைநாசிகம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ வைநாசிகம்ன்ற பேர்லேயே நாசம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பெண் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரத்திலிருந்து வர்றப்ப இந்த 7, 22 அமைப்பு போல இருந்துச்சுனாக்க பொதுவாக பொருத்தம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் 7ஆம் பொருத்தம்
அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 7ஆம் பொருத்தம்னாக்கா இந்த மாதிரியான இந்த டெஃபனிஷன் தான் சொல்லப்படுது. இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா இந்த வதை வைநாசிகம் சம்பந்தமாக ஒரு கருத்து சொல்லணும். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அதாவது 7வது நட்சத்திரம் அப்படின்றது 3வது ராசியில வரும். ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 3வது ராசியில 7வது நட்சத்திரம் வரும். இதே போல வைநாசிகம் சொல்லக்கூடிய 22ஆம் நட்சத்திரம்ன்றது ஜென்ம ராசியில இருந்து 10வது ராசியில வரும். அத கர்ம ராசி கர்மஸ்தானம் சொல்றோம் இல்லையா? அப்படின்ற அமைப்பு போல கர்மஸ்தானத்தில் இந்த 22வது நட்சத்திரம் வரும். அப்ப அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இந்த 10வதுன்றது தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும். இது சந்திரன் நிற்கும் நட்சத்திரத்தை அடிப்படை வச்சு பார்க்கறது போலவே லக்னம் நிற்கும் நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் அது எப்படி பார்த்தாலும் 10ஆம் இடத்துல தான் வரும், மாற்றம் கிடையாது. அப்ப லக்னம் நிற்கும் நட்சத்திரத்துல இருந்து 10ஆம் இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். அப்படின்ற வகையில பார்த்தோம்னாக்கா இந்த அதாவது லக்னம் நிற்கும் நட்சத்திரம் அதற்கு 22வது நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் தொழில் உத்தியோகத்துக்கு 10ஆம் இடம்ன்றது தொழில் உத்தியோகம் இல்லையா? அதாவது நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் உங்களுக்கு இந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த தொழில் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் 22வது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். அப்ப அந்த வகையில பொறுத்த வரைக்கும் வதை வைநாசிகம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஜென்ம லக்னத்திற்கு 22ஆம் நட்சத்திரம் 10ஆம் இடத்துல வரும். அப்ப அவங்க ஜாதகருடைய தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல என்னன்னா அவங்க சப்போர்ட் என்ன வகையில உதவி பண்றாங்களோ அந்த உதவிய நம்ம வாங்கிக்கலாமே தவிர அவங்க ஆலோசனை செயல்படுத்தினாக்க அது ஃபெயிலியர் ஆகும். இது நடைமுறையில பெரும்பாலும் அனுபவத்துல அப்ளை ஆகக்கூடிய விஷயம். ஆக அந்த வதை வைநாசிகம் அப்படின்றது என்னன்னாக்க இதை அடிப்படையாக கொண்டு இந்த வதை வைநாசிகம் நட்சத்திரம் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்ப என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க யாரா இருந்தாலும் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்றப்ப பார்த்தோம்னாக்க அந்த செயல்களின் மூலமாகத்தான் கரெக்டா செயல்பட்டா தான் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் ராங் டைரக்ஷன் தவறான பாதையை காமிச்சிட்டாக்க ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழல் வரும் அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. அப்ப அந்த 22ஆம் நட்சத்திரம் என்னன்னாக்கா உதவி பண்ணுவாங்க. எல்லா வகையில என்னென்ன வகை உதவி வேணுமோ செய்வாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்றத செய்ய சொல்ற மாதிரி ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர அவங்க கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு அட்வைஸ் கேட்கக்கூடாது, ஆலோசனை கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாக்க அவங்க அவங்க வேணும்னே கெடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்றது ஃபெயிலியர் ஆக முடியக்கூடிய நிலை அமைப்பு போல வரும். இது உங்க ஜாதகப்படி லக்னம் என்ன நட்சத்திர பாதத்துல நிக்குது, அதற்கு 10ஆம் இடத்தில் அந்த 22ஆம் நட்சத்திரம் 22ஆம் நட்சத்திரம்னா 88ஆம் பாதம். அப்ப அந்த 88ஆம் பாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நீங்க செக் பண்ணி பார்த்து அதுல பிறந்த நண்பர்கள், அதுல பிறந்த லக்னமாக இருக்கட்டும், சந்திரன் இருக்கும் நட்சத்திரமா இருக்கட்டும், நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக இந்த தசாபுத்தி பலன் பொறுத்த வரைக்கும் பல வகையான தசைகள் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இந்த தசாபுத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க தசாநாதன், அதாவது இப்ப நம்ம கிட்டத்தட்ட 32 வகையான தசைகள் அப்படின்னு பார்த்துட்டோம். கடைசியில சொன்ன தார தசை அப்படின்றது கேந்திரத்தில் இருக்கும் அதாவது ஜென்ம நட்சத்திரம் அங்கிருந்து கேந்திரத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே 12 ராசிகள் வரும். ஆக பராசர முனிவர் சொன்ன 32 வகையான தசைகள் ஒன்னாவதுன்னு கிடையாது.
அதுல ஒண்ணு விம்சோத்திரி திசை. அதை வந்து நம்ம ஜாதக பலன் சொல்றதுக்கு தற்காலத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த யோகினி திசை, காலச்சக்கர திசை, இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் தொழில்முறை ஜோதிடர்கள் சொல்லி வெளி மாநிலங்கள்ல, குறிப்பா வட மாநிலங்கள்ல யோகினி திசை, காலச்சக்கர திசை அப்படின்றது ஜாதக பலன் சொல்றதுக்கு பயன்படுத்துறாங்க. இதுலயே நிராயண சூல தசை, நாராயண தசை, சூதசை, இப்படி கேந்திராதி, இந்த மாதிரியான தசைகள் பொறுத்த வரைக்கும் விரிவான விளக்கம் மூல நூல்கள்ல கிடையாது. எந்த மூல நூலானாலும் சரி, சுருக்கமாக விளக்கத்தை சொல்லிவிடுவாங்க. அதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிற வேண்டியிருக்கும். அப்ப அந்த வகையில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க, இந்த மாதிரியான தசைகளுக்கு, அதாவது விம்சோத்திரி தசை தவிர்த்து காலச்சக்கர தசை, யோகினி திசைக்கு வட மாநிலம் சேர்ந்த ஒரு சில ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆய்வாளர்கள் அதை நுணுக்கமா பார்த்து, இப்ப வந்து நம்ம ஒரு தசை அது எங்க இருந்து ஆரம்பிக்குது, என்ன செய்து கொள்ளுது அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்ப அது வந்து அந்த ரூட்ஸை பயன்படுத்தி ஒரு ஜாதகத்தை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சில ஆங்கில நூல்களை எழுதுறத நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் வட இந்திய ஜோதிட ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள்ன்ற காரணத்தினால பெரும்பாலும் ஹிந்தியில இருக்கும், ஒரு சிலது ஆங்கிலத்தில் இருக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப ஒவ்வொரு தசையாக விளக்கம் பார்ப்போம். அதில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காலச்சக்கர திசை, அடுத்து யோகினி திசை, இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வகுப்பு மாதிரி போடுவோம். அப்புறம் ஒவ்வொரு தசையும் அந்த ஆர்டிக்கிள் கிடைச்சிச்சுனாக்க நாம் அது விளக்கம் பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நண்பர்கள் உள்வாங்கிக்கிட்டு அப்புறமா டவுட்டு கேட்குற அமைப்பு போல கேட்குறீங்க. நம்ம வந்து விளக்கம் சொல்லக்கூடிய நிலை அமைப்பு இருக்கு. ஆனால் இது வரக்கூடிய ஆங்கில ஆர்டிகள் அப்படியே பார்த்து அப்படியே தமிழில் சொன்னோம்னாக்கா அவங்க கருத்து தான் உங்களுக்கு வரும். நீங்கள் எதுவும் சந்தேகம் கேட்டால் நம்ம அவங்ககிட்ட கேட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உள்வாங்கிக்கிட்டு அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி 1-2 ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி காமிக்கிற மாதிரியான வகுப்பு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப போடுவோம் அன்பர்களே அப்படின்னு சொல்லி தெரிவித்து கொண்டு 32 வகையான தசைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த தசாபலன் எப்படி செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். ஏற்கனவே பார்த்த விஷயம்னா என்னன்னாக்க, தசாநாதன் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். வந்து தசாநாதன் யாரு, அந்த கிரகத்தின் காரகம் அப்படின்றது வேலையா ஆக்டிவேட் ஆயிரும். கிரக காரகம் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு நிலை அமைப்பு வரும். அதுக்கு அடுத்து தசாநாதன் எந்த ஸ்தானத்துல நிற்கிறாரோ, எந்த பாவகத்துல நிற்கிறாரோ அந்த பாவக பலம் நடக்கும். அப்ப இந்த பாவகம் அப்படின்னு வர்றப்ப நம்ம இன்னும் 1-2 ஜாதகத்துக்கு பாவகம் போட்டு விளக்கம் கொடுப்போம். இருந்தாலும் பார்த்தோம்னாக்க பாவகம்னு வர்றப்ப பார்த்தோம்னாக்கா ராசி சக்கரம், அப்புறம் லக்னம்னு இருக்கக்கூடிய பாகைக்கலை, இதை அனுசரித்து பாவ சக்கரம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் 2 விஷயத்தை மாற்றி மாற்றி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதாவது வந்து கிரக காரகம், எந்த திசையாக இருந்தாலும் ஆரம்பிக்கக்கூடிய கிரகத்தின் தன்மை காமிச்சோம், அந்த இது காமிச்சிடும். அப்புறமா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க தசாநாதன் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவக பலம் நடக்கும். அப்போ அந்த இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாவ சக்கரத்தை தான் பார்க்கணும். அப்போ ராசி சக்கரத்தில் ஒரு இடத்துல இருக்கும், பாவ சக்கரத்தில் மாறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அப்படின்றது மறந்துடக்கூடாது. இப்போ ராசி சக்கரத்தில் 7ல் இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ 7ஆம் இடம்னு களத்திரம், தொழில் கூட்டாளிகள், கொஞ்சம் பயணம் அப்படின்ற மாதிரியான பாவக பலன் சொல்லப்படுது, காரகத்துவங்கள்.
அப்ப இந்த மாதிரி 7ல இருந்து தசை நடத்த போகுதுனாக்கா மேரேஜ் ஆகாத நபர்களுக்கு மேரேஜ் ஆகும். இல்லாட்டி வெளியூர் போவீங்க, பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி 7ஆம் பாவத்தை பேஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்போம். இதே இது பாவச்சக்கரம் போட்டாக்கா அந்த கிரகம் 6ஆம் இடத்துல வந்து நிற்கும். அப்ப அந்த தசை ஆரம்பிக்கிறப்ப 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கும். அப்ப சொல்லப்பட்ட பலனுக்கும் நடைமுறைக்கும் வித்தியாசமாகக்கூடிய நிலை அமைப்புன்றது கண்கூடா பார்க்கலாம். அப்போ வந்து தசாநாதன் நிற்கும் பாவக பலன், அது கிரக காரக பலன். தசாநாதன் நிற்கும் பாவக பலன், இதுதான் அதிகமான பெர்சன்டேஜ் ஒர்க் ஆகும். அடுத்தபடியாக தசாநாதன் பெற்ற ஆதிபத்தியம். ஆதிபத்தியம்னா உங்களுக்கே தெரியும், சூரியன் சந்திரனுக்கு ஒரு ஆட்சி வீடு, மற்ற கிரகங்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னாக்க 2 ஆட்சி வீடு. அப்ப 2 ஆட்சி வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க அந்த கிரகத்தின் மூல திரிகோணம் எந்த ராசியோ அதை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னாக்கா சிம்ம லக்னம்னு வச்சுங்க. சிம்ம லக்னம் ஜாதருக்கு செவ்வாய் திசை. இது இப்ப நம்ம சொல்றது புத்திக்கும் தான் பொருந்தும். தசை, புக்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது அத்தனைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பொருந்தும். நம்ம தசை அப்படின்றது புத்திக்கு இப்படித்தான், அந்தரத்துக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சிம்ம லக்னம் செவ்வாய் திசை ஆரம்பிக்குதுனாக்க செவ்வாய் எங்கனாலும் இருக்கட்டும், அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய பாவக பலன், செவ்வாயின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்காரகம் நடக்கும். செவ்வாய்க்காரகம் நடக்கும். அப்ப அந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம். சுப ஆதிபத்தியம்ன்ற காரணத்தினால சகோதரர் உதவி, நிலப்புலன்கள் வாங்குதல், இயந்திரங்கள் வாங்குதல், வாகனம் வாங்குதல், இந்த மாதிரியான பொருள் காரகத்துவமான பாசிட்டிவ் விஷயம் நடக்கும். இதே இது செவ்வாய் பொறுத்த வரைக்கும் அசுப ஆதிபத்தியம்னு வைங்க. அப்ப அசுப ஆதிபத்தியம்னா செவ்வாய் சொல்லக்கூடிய நோய் நொடிகள், சர்ஜரி, அறுவை சிகிச்சை, காயங்கள், தீப்புண், விபத்து, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். அப்ப அந்த லக்னத்துக்கு நம்ம உதாரணமா சொல்றது செவ்வாய் திசை ஆரம்பித்து அந்த செவ்வாய் லக்னத்துக்கு யோகரா இருந்தா பாசிட்டிவ் பலனும், அந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு அசுப ஆதிபத்தியம்னாக்க தீய பலனும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இப்ப நம்ம உதாரணமா சிம்ம லக்னம்னு ஆரம்பிச்சோம். அப்ப சிம்ம லக்னம்னு வரப்ப பார்த்தோம்னா செவ்வாயுடைய தன்மைன்றது பார்த்தோம். அந்த காரக பலன் லக்னத்துக்கு யோக காரகர் அப்படின்ற காரணத்தினால, அதாவது எந்த லக்னமா இருந்தாலும் ஒரே கிரகம் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக இருந்தால் அந்த கிரகத்தை யோக காரகம் சொல்லுவாங்க. இது 2 லக்னத்துக்கு தான், 2, 3 லக்னத்துக்கு தான் குறிப்பா பொருந்தும். எல்லாம் 12 லக்னத்துக்கு வராது. கடக லக்னத்துக்கு செவ்வாய் 5க்குரிய திரிகோணம், 10க்குரிய கேந்திர அதிபதி. சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் 4க்குரிய கேந்திரம், 9க்குரிய திரிகோண அதிபதி. துலா லக்னத்துக்கு சனி 4க்குரிய திரிகோணம், 4க்குரிய கேந்திரம், 5க்குரிய திரிகோணம். ரிஷப லக்னத்துக்கு 9க்குரிய திரிகோணம், 10க்குரிய கேந்திரம். ஆக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா கடகம், சிம்மம், ரிஷபம், துலாம், இந்த 4 லக்னங்களுக்கு மட்டும்தான் ஒரே கிரகம் ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம் இதற்கு அதிபதியாகக்கூடிய அமைப்புன்றது இந்த 4 லக்னத்துக்கு மட்டும் பொருந்தும். அப்ப நம்ம உதாரணமா சிம்ம லக்னம்னு வர்றப்ப பார்த்தோம்னாக்கா யோகாதிபதியா வர்ற காரணத்தினால அந்த செவ்வாய் திசை ஆரம்பிக்கிறப்ப அந்த செவ்வாய் காரகத்துவம்ன்றது பொதுவாக ஒரு பாசிட்டிவ் பலனை கொடுத்துரும். அடுத்து எந்த இடத்துல இருக்காரோ அந்த பாவ பலன், 12 பாவத்துல பாவ சக்கரம் பார்க்க வேண்டியிருக்கும். எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த பாவக பலன். அடுத்து பார்த்தோம்னாக்க ஆதிபத்திய பலன் வர்றப்ப செவ்வாய்க்கு இந்த சிம்ம லக்னத்துக்கு 9க்கும் 4க்கும் அதிபதி. பெரும்பாலானவர் சொல்லக்கூடியது மூலத்திரிகோண ராசியின் ஆதிபத்தியம் தான் முதலில் செவ்வாய் இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது முதல் பாயிண்ட் கிரக காரக பலன், அது ஸ்டார்டிங்லேயே அது காமிச்சிடும். 2வதாக பொறுத்த வரைக்கும் கிரகம் நிற்கும் பாவக பலன், இதுதான் அதிகமான பெர்சன்டேஜ். அடுத்தபடியாக
கிரகம் பெற்ற தசாநாதன் அல்லது புத்திநாதன் பெற்ற ஆதிபத்திய பலன். இந்த ஆதிபத்தியம்னு வர்றப்ப தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 ஆட்சி வீடு இருக்கு. எது செய்யும் அப்படின்னு வர்றப்போ மூல திரிகோண வீட்டுடைய பலனை முதலில் செய்யும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற வேண்டியிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா தசாநாதன் எந்த பாவத்தை பார்க்குறாரோ அந்த பாவக பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலோ பலமாக இருந்தாலோ நல்ல பலனை கொடுக்கும். அசுபஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது வீக்காக இருந்தாலோ அந்த ஜாதகர் நற்பலனை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். இப்போ இதுலேயே இன்னும் ஒரு சில ஜோதிட ஆய்வாளர்கள் கருத்து ஒரு சில கடந்த காலங்களில் பார்த்துருக்கேன். ஆனால் அது சம்மந்தமாக நிறைய ஆர்டிக்கல் வந்த மாதிரி தெரியலை. ஒரு ஒரு நண்பர் அவர் காலமாயிட்டார். அவர் வாய் மூலமாக சொன்ன விஷயம், ஆனால் அது எந்த புக்கில் இருக்கின்ற விஷயம் சொல்லவே இல்லை. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? 3 நட்சத்திரம், அதாவது கேதுன்றப்ப அஸ்வினி, மகம், மூலம். அடுத்தபடியாக சுக்கிரன்னா பரணி, பூரம், புரடம். இப்படி 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க எந்த கிரக தசையாக இருந்தாலும் 3ஆ பிரிச்சிடணும். எந்த கிரக தசையாக இருந்தாலும் அதை 3 பிரிவாக பிரிச்சிடணும். இப்போ சூரிய திசை 6 வருஷம்னா 2 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் இப்படின்னு சொல்லி பிரிச்சிடணும். சனி திசை 19 வருஷம்னாக்க உங்களுக்கு 6.25 வருஷம் அப்படின்ற மாதிரி, அதாவது 6 வருஷம் 4 மாதம் இப்படின்ற மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அப்புறம் என்னன்னாக்கா லக்னத்துக்கு பக்கத்தில் அடுத்தபடியாக அந்த நட்சத்திரம் எது வருதோ அந்த பாவம் இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம திரும்ப பார்த்தோம்னா, இப்போ உதாரணமாக இது சிம்ம லக்னம் செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னாக்க இந்த செவ்வாய் திசை 7 வருஷம். இந்த 7 வருஷத்தை 3 பிரிவாக பிரித்தோம்னாக்க 2 வருஷம் 4 மாதம் ஒரு பிரிவுக்கு. 2 வருஷம்னா 3 2 6 வருஷம். இந்த ஒரு வருஷம் சொல்லக்கூடிய 12 மாதத்தை 3ஆல் பிரித்தோம்னாக்கா 4 மாதம் வரும். ஆக 2 வருஷம் 4 மாதம் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சுக்கணும். இதை பிரிச்சுக்கிட்டு சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா கன்னியிலையும் துலாத்திலையும் இருக்கு. கன்னியிலையும் துலாத்திலையும் செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருக்கு. அந்த இதுதான் ஆரம்பிக்கும். அதாவது என்னன்னா கன்னின்னா 2ஆம் பாவம், அதாவது சிம்ம லக்னத்துக்கு. துலாம்னாக்கா 3ஆம் பாவம். அப்போ இந்த 2 வருஷம் 4 மாதம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் இந்த வேலை நடக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. அடுத்த பிரிவு 2 வருஷம் 4 மாதம் செவ்வாயுடைய அடுத்த நட்சத்திரம் அவிட்டம். இந்த அவிட்டம் நட்சத்திரம் மகரத்திலையும் கும்பத்திலையும் இருக்கு. அப்போ சிம்ம லக்னத்துக்கு மகரம் 6ஆம் இடம், கடன் பிரச்சனை பலவிதமான விஷயங்கள். அடுத்தபடியாக 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தொழில் கூட்டாளி அல்லது திருமணம் ஆகக்கூடிய காலமாக இருந்தால் திருமணம் அப்படின்ற பாவம் இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. செவ்வாயுடைய இன்னொரு நட்சத்திரம் மிருகசீர்ஷம். இந்த மிருகசீர்ஷம் ஆனது ரிஷப ராசிலையும் மிதுன ராசிலையும் இருக்கு. ரிஷபம் அப்படின்றது சிம்மத்துக்கு 10ஆம் இடம், மிதுனம் அப்படின்றது சிம்மத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த கடைசி பிரிவு 2 வருஷம் 4 மாதம் ஆகப்பட்டது ஜாதகருக்கு தொழில் உத்தியோகத்தில் சிறப்பு, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபம் அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்படுது. ஆக இந்த 3ஐயும் பார்த்தோம்னாக்கா ஒரு பார்த்து எப்படி பார்த்தாலும் 6 8 12 வர்ற அமைப்பு போல நட்சத்திரங்களின் அமைப்பு இருக்கும். 6 வரும் அல்லது 8 வரும் அல்லது 12 வரும். இந்த 3 பாட்டில் ஒரு பகுதி இந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில ஆய்வுகளை இந்த தசை பற்றி நடத்துகிறப்ப ஒரு அன்பர் குறிப்பிட்ட விஷயம். அப்போவே அவருக்கு வயசு அதிகம், 65க்கு மேலே. அதாவது நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ அவர் காலமாயிட்டார் இல்லைன்னு வைங்களேன். அப்போ அவர் சொன்ன கருத்து இந்த மாதிரி அமைப்பு
நம்ம ஒரு சில ஜாதகத்தில் பர்சனலாக செக் பண்ணி பார்க்குறப்ப இதுவும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நிலை அமைப்பு இருக்குது. ஆனால் எந்த நூலிலையும் குறிப்பிடப்படவில்லை. நம்ம பர்சனலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுல சரியாக வந்த மாதிரி தெரியுது. இப்போ இந்த நம்ம சொல்கிறப்ப இந்த 32 வகையான தசைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பார்த்தோம்னாக்கா எந்த நூலிலும் இல்லாத கருத்து, ஆனால் நடைமுறையில் அப்ளை ஆகக்கூடிய கருத்து. இதுக்கு நூல் ஆதாரம் கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ 32 வகையான தசைகள் அப்படின்னாக்க பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரத்தில் இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சில அன்பர்கள் கேட்டீங்க, இது வந்து முழுமையான பராசர ஹோரா சாஸ்திரம்ன்றது தமிழில் கிடையாது. சமஸ்கிருதம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு டெல்லி ரஞ்சன் பப்ளிகேஷன், சாகர் பப்ளிகேஷன் மூலமாக வருது. 2 வால்யூமாக இருக்கும். 700-800 ரேஞ்சில் இருக்கும். ஆதார் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சந்தானம், ஒருத்தர் வந்து கிரீஷன் சர்மான்னு இருக்கும். எவ்வளவு தூரம் வாங்கி படிக்கணுமோ படிக்க வேண்டியது. அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நூல்களிலெல்லாம் இல்லாத கருத்து. இப்போ ஒரு சொன்ன கருத்து நட்சத்திரத்தை அடிப்படை சொன்ன காரணத்தினால நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பல புத்தகங்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் நட்சத்திர சிந்தாமணி அப்படின்னு சொல்லி 3 வால்யூமில் புக்கு போட்டிருக்காங்க. எல்லா நட்சத்திரம் சம்பந்தமாகவும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ அந்த புக்கிலையும் பார்த்தாலும் இந்த கருத்து இல்லை. அப்புறம் நட்சத்திரங்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட பலவிதமான புஸ்தகங்கள் இருந்தாலும் எந்த புஸ்தகத்தையும் இந்த கருத்துகள் கிடையாது. அவர் வந்து ஒரு நூலில் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், நூல் புஸ்தகம் சொல்லலை. இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறப்ப நம்ம கைக்கு கிடைச்ச புஸ்தகத்தில் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். பேர் தெரிஞ்சால் தானே நம்ம வாங்க முடியும். இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக இருக்கிற மாதிரியாக தான் நமக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங். அன்பர்கள் நீங்களும் இதை செக் பண்ணி பார்த்து உங்கள் அனுபவ கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சிங்கனாக்கா மற்ற எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் பலவிதமான தசைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இனி அந்த தசாபுத்தி பலன் அப்படின்ற போல ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பலன் பார்க்க முறை அப்படின்ற அமைப்பு 1-2 வகுப்பு பார்த்துருக்கோம். இனி தொடர்ந்து அது பார்ப்போம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.